எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு ஆப்பிள் கேக் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். நான் 2 முட்டை சேர்க்குறேன். அரை கப்பு எண்ணெய் சேர்க்குறேன், சன்ஃப்ளவர் ஆயில். அரை கப்பு சுகர் சேர்க்குறேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். 1 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். நான் மாவு ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கால் கப்பு பால் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டு ஆப்பிள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஆப்பிள். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நான் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே வச்சிடலாம். நம்ம கேக் ட்ரே உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கேக்கு ரெடியாக லோ ஃப்ளேமில் 1 ஹவர் ஆச்சு. 10 நிமிஷம் இருக்கட்டும், கொஞ்சம் சூடெல்லாம் ஆறட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சைட்லலாம் நல்லா கத்தி வச்சு இப்படி பண்ணி விட்டுக்கலாம். மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.